ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்துல நில்லுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, விசுவாசங்க, விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். விசுவாசமும் ஜெபமும் பிரிக்க முடியாத பெரிய சத்தியம். இயேசு சொல்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். யூதால வாசிக்கிறவங்கள 20ஆம் வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க என்று எழுதியிருக்கிறது. விசுவாச வீரர் ஐயா ஜார்ஜ் முல்லர் அவர் ஒரு முறை அடுத்த நாள் காலையில் ஒரு ஆலயத்தில் பிரசங்கிப்பதற்காக கப்பலில் போயிட்டு இருக்கிறார். நாளை காலை போய் இறங்கினா கரெக்டாக இருக்கும். திடீர்னு பயங்கர பனிமூட்டம் வந்து விட்டது. கேப்டன் சொல்லிவிட்டார், போக முடியாது, கஷ்டம். இவர் சொன்னார், 57 வருஷத்தில் நான் ஊழியத்தில் அப்படி தாமதமாகி போனதே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லிவிட்டார். இவர் ஜெபித்த பிற்பாடு அந்த கேப்டன் வந்து ஜெபம் பண்றார். அவர் சொன்னார், ஏன் ஜெபிக்க அவசியம் இல்லை என்றார். ஏன்? நான் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் அற்புதத்தை செய்வார், போய் பாருங்க. ஆச்சரியம் என்ன, அங்க போய் பார்த்தபோது அந்த பனி மூட்டங்கள் எங்க போனதுன்றே தெரியவில்லையா. சரியான இடத்தில் கப்பல் போய் சேர்ந்தது. அவர் தன் ஊழியத்தை முடித்தேன் என்று பதிவு செய்திருக்கிறார். விசுவாசத்துல பேசுங்க, விசுவாசத்தில் உங்கள் காரியங்களை செயல்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். யோவான் 11:40. யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த மார்த்தாள் மரியாள் லாசரு சம்பவத்தில் வியாதிப்படும் போது இயேசு வரவில்லை, மரித்த போது வரவில்லை, 3 நாள் வரல, 4ஆவது நாள் வந்து நிற்கிறார். கல்லறைக்கு முன்பாக நிற்கிறார். அக்கா சொல்றாங்க, 4 நாள் ஆயிட்டேன் யாருமே அப்படிங்கிறாங்க. இயேசு சொன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படியான நாங்கள் விசுவாசத்தை உருவாக்கி லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். இன்றைக்கும் சில காரியம் முடிந்து விட்டது, எனக்கு எதிர்காலம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறீங்களோ? இல்லை, ஹல்லேலூயா. விசுவாசிங்கள், இயேசுவை அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென். இயேசு மெய்யான ஆண்டவர். உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட உயிர் தெழுந்து இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை விசுவாசிங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, விசுவாசத்தோடு ஜெபித்து ஜெயம் பெற பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.